வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்களும் வலதுசாரி சிந்தனையாளர் திரு ராமசுப்ரமணியன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். ரூபாய் மதிப்பிழப்பால் ஏற்பட்ட வலியை தாங்கிக் கொண்டதற்கு பொதுமக்களுக்கு நன்றி அப்படின்னு பிரதமர் மோடி சொல்லியிருக்கிறார். நவம்பர் 8ஆம் தேதி ரூபாய் மதிப்பிழப்பு தொடர்பான அறிவிக்கை வெளியிடப்பட்டது. 50 நாட்கள் கடந்த பிறகு அவர் பிரதமர் நரேந்திர மோடி பொதுமக்களுக்கு உரையாற்றியிருக்கிறார். அப்போ ஏற்பட்ட வலியை தாங்கிக் கொண்டதற்கு பொதுமக்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எப்படி பார்க்கலாம்? ஆமாம், இது நேற்று ஒரு மனம் திறந்த வெளிப்படையான மக்களுக்கு நம்பிக்கையூட்டும் வகையினிலே திரு மோடி அவர்கள் பேசியிருக்கின்றார்கள் என்று நான் நிச்சயம் நம்புகின்றேன். முதல்ல பல நேரங்களில் நான் குறிப்பிட்டிருக்கின்றேன், இந்த டிமானிட்டைசேஷன் என்பது அனைத்து மக்களுக்கும், இந்தியாவில் இருக்கக்கூடிய 125 கோடி மக்களுக்கும் ஏதோ ஒரு வகையிலே ஒரு பிரச்சனை ஏற்பட்டது என்பது உண்மை. ஆனால் இதனுடைய பலன்கள் என்று பார்த்தால், இதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ், அதனுடைய என்ன குறிக்கோள்கள், பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அது மிகப்பெரிய அளவிற்கு நல்லதை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த பேரலல் எக்கானமி என்று சொல்லப்படுகிற இணையான கருப்பு பொருளாதாரம், அது அதை மிகப்பெரிய அளவிற்கு வெற்றிகள் கொள்ளும் வகையிலே திரு மோடி அவர்களுடைய செயல்பாடு, அதாவது இந்த டிமானிட்டைசேஷன் நடந்திருக்கின்றது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். இந்த அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காருன்னா, மக்கள் நிச்சயமாக சிரமப்பட்டிருக்கின்றார்கள், நேர்மையாளர்கள் சிரமப்பட்டிருக்கின்றார்கள். அதே போல வங்கியில் வேலை செய்கின்ற லட்சக்கணக்கானவர்கள் மிக இரவு பகல் பாராமல் உழைத்திருக்கின்றார்கள். இதெல்லாம் அவருக்கு நன்றி தெரிவித்து சொல்லியிருக்கின்றார். இப்பொழுது நம்முடைய கோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு லெஸ் கேஷ் சொசைட்டியாக மாற வேண்டும். அப்புறம் கருப்பு பணம் இல்லாத அதாவது கருப்பு பணம் மிகவும் ஒழிக்கவே முடியாது, இருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவிற்கு அதை ஒழிப்பதற்கு முயற்சிகள். அந்த விதத்தில் பார்க்கும்பொழுது நேற்று பேசியது என்பது கிட்டத்தட்ட நான் சொல்றது என்னன்னா, இட் இஸ் அ மினி பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் என்றே சொல்ல வேண்டும். ஏராளமான சலுகைகள், இவ்வளோலாம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க, இதெல்லாம் பாருங்கள், இதனால் எவ்வளோ பலன். அதாவது கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், அப்புறம் விவசாயிகள், ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள், சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய இந்த சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸில் இருக்கிறவங்க, இப்படி எல்லா விதமான மக்களுக்கும் ஏதோ ஒரு வகையிலே இதனால் வரக்கூடிய பலனை அவர் எடுத்து சொல்லியிருக்கின்றார். அவர்களுக்கு என்னென்ன வகையிலே உதவி செய்யப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. குறிப்பாக விவசாயிகளுக்கும் கிராமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் மிகப்பெரிய அளவிற்கு பல்வேறு சலுகைகளை சொல்லியிருக்கின்றார். ஆகவே இது மிக மிக வரவேற்கத்தக்க ஒன்று. இப்படித்தான் நான் பல இடத்துலையும், நான் இங்கே கூட குறிப்பிட்டதாக ஞாபகம் எனக்கு, அதாவது திரு மோடி அவர்கள் இந்த ஸ்கீம் முடியும் தருவாயிலே சில நல்ல அறிவிக்கைகள் வெளியிடுவார் என்று நான் குறிப்பிட்டிருந்தேன். அதுபோல இது செய்திருப்பது என்பது மிக மிக வரவேற்கத்தக்கது. இன்ஃபேக்ட் த என்டையர் நேஷன் இஸ் வெரி மச் அப்ரிஷியேட்டிவ் ஆஃப் மிஸ்டர் மோடிஸ் எஃபர்ட்ஸ் அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் கருத்து. பிரதமர் நரேந்திர மோடியுடைய பேச்சை ஒட்டுமொத்த நாடும் வரவேற்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ஏதோ இந்திய நாடு இதுவரை பார்க்காத அறிவிப்புகள் போலவும், பிரதமர் மோடியின் அறிவிப்பின் ஊடாக வெளிவந்திருக்கிற அந்த சலுகைகள் இதுவரை இந்த நாடு கேள்விப்பட்டிராத ஒரு விஷயம் போலவும் பாஜக தரப்பிலிருந்து முன்வைக்கிறார்கள். இதில் என்னென்னா, வழக்கமாக நிதிநிலை அறிக்கைன்னு ஒன்று வாசிப்பாங்க. நிதி அமைச்சர் நாடாளுமன்றத்தில் அந்த அறிக்கையை சமர்ப்பிப்பார். அதில் இதை விடவும் அதிகமான அறிவிப்புகளை நாம் பார்த்துருக்குறோம். அதிலிருந்து இந்த அறிவிப்புகள் எந்த வகையிலையும் வேறுபட்டதாக தெரியல. சலுகைகளை அறிவிக்கிறார் நாட்டு மக்களுக்கு, ஆனால் இங்கே எந்த திட்டங்களையும் பார்க்க முடியவில்லை. ஆக்கப்பூர்வமான சட்டம் இயற்றி வரக்கூடிய திட்டங்கள் எல்லாம் கார்ப்பரேட்டுகளுக்கும் பெருமுதலாளிகளுக்கும் சாதகமாக இதே அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது. மக்களுக்கு சில சலுகைகளை காட்டுவது என்பது அந்த மக்களை ஒரு போராட்ட வடிவத்திற்கு மாறாமல் ஒரு மயக்கத்தில் வைத்திருப்பது, அந்த போராட்ட குணத்திற்கு அவர்கள் தயாராகி விடாமல் அங்கே தடுத்து வைப்பது என்பதற்கான ஒரு அறிவிப்பாக தான் பார்க்க முடியுதெல்லாம். நீங்கள் இன்னைக்கு இந்த 50 நாட்களுக்கு மேலாக நாட்டு மக்கள் மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அது அவர்கள் சொன்னது போல, அறிவித்தது போல எதுவும் நடக்கல. மக்கள் நெருக்கடியில் சிக்கி அரசை நோக்கி கேள்வி எழுப்ப ஆரம்பித்த உடனே என்ன செய்வதென்று தெரியாமல் அதற்கான ஒரு பின்வாங்கக்கூடிய அந்த அறிவிப்பை வெளியிடுவதற்கும் அவங்களுக்கு ஒரு தயக்கம். எனவே அதை எப்படி சமாளிக்கலாம் என்பதற்கு
இப்படி ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறாரே தவிர இதுல ஒன்றும் பெரிய ஆழமான அம்சங்கள் இருப்பதா நம்ம பார்க்கவே முடியாது. மிக முக்கியமான அறிவிப்பை 50 நாட்களுக்கு முன்னாடி பிரதமர் அறிவிக்கிறார். 50 நாட்கள்ல என்ன மாதிரியான சிரமங்கள் ஏற்பட்டது, நடவடிக்கைகள் ஏற்பட்டது, என்ன மாதிரியான விளைவுகளை தாக்கத்தை அந்த அறிவிப்பு ஏற்படுத்தியது அப்படின்னு நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள ஆவலா இருந்திருப்பாங்க. அதை உள்ளடக்கிய ஒரு ஸ்பீச் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வரவேற்கலாம். ஆனா சிரமங்கள் ஏற்பட்டது, அந்த சிரமங்களை பொறுத்து கொண்டதற்கு நன்றி அப்படிங்கிற ஒற்றை சென்டென்ஸோட கடந்து போறாரு பிரதமர். அப்படிங்கிற போது தவிர்க்க நினைக்கிறாரா? இல்லை, அதாவது நான் முதல்ல ஒரு விஷயத்தை சொல்ல மறந்து போய்விட்டேன். அதாவது புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்க எல்லாருக்குமே, இந்த பார்க்கின்ற நேயர்கள் எல்லாருக்குமே என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை எல்லாருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதை சொல்ல மறந்து விட்டேன். உங்கள் நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் எல்லோருக்குமே, இந்த பார்க்கின்ற நேயர்கள் அனைவருக்குமே. ஆனா இது அப்படி நீங்க எடுக்கவே முடியாது. நேற்று அவர் பேசியது என்பது அதாவது எந்த நாட்டிலுமே இத்தகைய ஒரு முயற்சியானது எடுக்கவில்லை. முதன் முறையாக ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி ஆஃப் த வேர்ல்ட் இத்தகைய முயற்சி எடுக்கப்பட்டிருக்கு. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்காக ஒரு முயற்சி, கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக முயற்சி, அதே மாதிரி ஊழலை ஒழிப்பதற்கான முயற்சி. மற்றதெல்லாம் விடுவோம். முக்கியமாக இந்த 3 இதில் குறிக்கோள்களில் இனி இந்த கரப்ஷன் என்பது செய்கின்றவர்களுக்கு மிகப்பெரிய ஆட்டத்தை தந்திருக்கின்ற, அதெல்லாம் நீங்க இதை பார்க்கணும். இந்த எதிர்கட்சிகளும் அதை தானே கேள்வி கேட்கிறாங்க. இப்ப காங்கிரஸ் என்ன கேள்வி கேட்குது, எவ்வளவு கருப்பு பணம் பிடிபட்டது அப்படிங்கறத பிரதமர் மோடி ஏன் சொல்லல அப்படின்னு. அது கரெக்ட். அதாவது நான் அதற்கெல்லாம் நான் கரெக்டா பதில் சொல்றேன். அடுத்ததாக கருப்பு பணம் இனிமே வைத்துக் கொண்டிருப்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தி விட்டது இந்த டிமானிட்டைசேஷன் என்பது. உலகத்திலே எந்த அளவுக்குமே இல்லாத அளவிற்கு கருப்பு பண புழக்கம் என்பது இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் சொல்லிதான் இந்த அறிவிப்பு வெளிவந்தது. 50 நாட்களுக்கு பிறகு இது ஏற்படுத்தும், தாக்கத்தை ஏற்படுத்தும் பேச முடியாதுல்ல. என்ன ஏற்படுத்துச்சுங்கிறது பேசணும். இப்ப கருப்பு பணத்தை எவ்வளவு கொண்டு வந்தீர்கள்? இது ரொம்ப பொருளாதாரம் தெரிந்தவர்கள் இந்த மாதிரி ஆபரேஷன் நடக்கும் பொழுது எப்படியான முடிவுகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய வரைக்கும் இன்னும் அபிஷியலா ஆர்பிஐ எவ்வளவு பணம் உள்ள வந்திருக்கு என்று தெரிவிக்கவில்லை. இருந்தாலும் கூட சுமார் அந்த 500,000 நோட்டுகள் எவ்வளவு வந்திருக்குன்னா 14 லட்சம் கோடி ரூபாய்களுக்கு மேல வந்து விட்டது என்று குறிப்பிடுகின்றார்கள். அதாவது 90% அந்த 15.44 லட்சம் கோடி, அதுல 14 லட்சத்துக்கு கோடிக்கு மேல வந்து விட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுல எவ்வளவு கருப்பு பணம் இருக்கின்றது அப்படிங்கிறது இனிமே தான் கால்குலேட் பண்ண முடியும். குறிப்பாக ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், இதெல்லாம் நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 60 லட்சம் பேர் 7 லட்சம் கோடி ரூபாய்களுக்கு மேலே அவர்கள் அதை டெபாசிட் செய்திருக்கின்றார்கள். அதாவது தலைக்கு ஒரு ஆள் எவ்வளவுன்னா சுமார் 11.67 லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணி இருக்கின்றார்கள். இந்திய நாட்டில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லி இருக்கின்றார். வெறும் 25 லட்சம் பேர் தான் 10 லட்சம் பேர் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல வருமானம் வரி, அதற்காக அவ்வளவுதான் வருமானம் என்று அதற்கு மேல காண்பிக்கின்றார்கள். அப்படிங்கிறது மிகப்பெரிய சங்கடம். நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களா? அதாவது நாட்டில் 28 லட்சம் கார்களுக்கு மேல வருஷம் வித்து கொண்டிருக்கின்றது. மோட்டார் பைக் அது இதெல்லாம் எடுத்துன்னா கிட்டத்தட்ட 3 கோடிக்கு மேல போய் கொண்டிருக்கின்றது. ஆனால் எவ்வளவு பேர் வருமான வரி கட்டுகின்றார்கள் அப்படின்னு பார்த்தீர்கள் என்றால், இத்தகைய ஒரு ரொம்ப ராட்லிங் இன்ஃபர்மேஷன் அவர் கொடுத்திருக்கின்றார். இப்ப எவ்வளவு கருப்பு பணம் வந்திருக்கின்றது அப்படிங்கிற உங்களுக்கு கேள்வி. இதை பொறுத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த 60 லட்சம் பேரை 7 லட்சம் கோடி ரூபாய்களை டெபாசிட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு மிக தெளிவாக எவ்வளவு கருப்பு பணம் வந்தது, அதுல இன்கம் டாக்ஸ் எவ்வளவு சார்ஜ் பண்ண போகின்றார்கள். இப்ப 31ஆம் தேதி மார்ச் வரைக்கும் கூட அந்த செகண்ட் ஆம்னஸ்டி ஸ்கீம் என்றது இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அவர்களுக்கெல்லாம் நோட்டீஸ் அனுப்ப இன்னும் ஆல்ரெடி ஒரு 6000 பேருக்கு மேல நோட்டீஸ் எல்லாம் போயாயிருக்கு. அதை விடுவோம். ஆனால் இந்த முக்கியமான விஷயத்துல எவ்வளவு வரப்போகின்றது என்பது தெளிவாக சொல்லணும். உடனே டெய்லி பேசிஸ் இதை ரிப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா இது எவ்வளவு இருக்கின்றது என்பதை அனலைஸ் பண்ணி அந்த ஸ்க்ரூட்னி செய்து அதற்கு தகுந்தாப்பால தான் சொல்லுவாங்க. இந்த முக்கியமான அறிவிப்புக்கு பிறகுதான் யார்கிட்ட எவ்வளவு கருப்பு பணம் இருக்கிறது என்பது குறித்த ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிக்கையை தயாரிக்க முடியும். எவ்வளவு பணம் டெபாசிட் செய்யப்பட்டிருக்கிறது, யார் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுடைய வருமானத்துக்கு உட்பட்டதா இருக்கிறதா அப்படிங்கிறத ஆய்வு செய்ய முடியும். அப்ப இந்த அறிவிப்பு அது ஒரு முக்கியமான வேலையை செஞ்சிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அதாவதுங்க,
கருப்பு பணம் யார் வைத்திருக்கிறார்கள் என்பது இந்த அரசு அதிகார வர்க்கத்துக்கு மிக தெளிவாக தெரியும். நாட்டு மக்கள் மொத்த பேரையும் வங்கி வாசலில் கொண்டு வந்து நிறுத்தி எல்லாரும் பணத்தை டெபாசிட் செய்யுங்க, வங்கி கணக்கு இல்லாதவங்க வங்கி கணக்கு தொடங்குங்க, எல்லாரும் இந்த மின்னணு பரிவர்த்தனைக்கு வாங்கன்னு சொல்லி அதன் மூலம் தேடி பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாட்டு மக்கள்கிட்ட யார்கிட்டையுமே கருப்பு பணம் கிடையாது. குறிப்பிட்ட ஒரு வர்க்கத்திடம் தான் இருக்கிறது, முதலாளி வர்க்கம், பெருமுதலாளி வர்க்கம். அதுவும் அவர்கள்ட்ட தான் குவிந்து கிடக்குது பணம். அதுவும் அவங்க கட்டுக்கட்டா பணத்தை வீட்டில் பதுக்கி வச்சிருக்காங்க, அலுவலகத்தில் பதுக்கி வச்சிருக்காங்களா? அதுவும் அல்ல. கருப்பு பணம் என்பது ஒரு பணம் அல்ல, அது ஒரு மறைமுக பொருளாதாரம். அது ஒரு வரி ஏய்ப்பு செய்யப்பட்ட பொருளாதாரம். அது பல வடிவத்தில் இங்கே இருக்கும். எனவே அதை ஒரு பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது போல சினிமா படத்துல காட்டுறது மாதிரியான ஒரு தோற்றத்தை திரும்ப திரும்ப விதைக்கிறாங்க. இங்கே குறிப்பிட்ட செக்டாரிடம் சிக்கி இருக்கக்கூடிய பணத்தை மீட்பதற்கு இப்படிப்பட்ட நடவடிக்கை தேவையில்லையா? இல்ல, இப்ப நீங்க சொல்ற மாதிரி தான் எடுத்துக்க முடியுமா? ஒரு சில பெருந்தொழிலாளிகள், தொழிலதிபர்கள், குறிப்பிட்ட பெருந்தொழில் நிறுவனங்களுடைய உரிமையாளர்கள், இவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கும் கருப்பு பணம். மிடில் கிளாஸ்லயோ அப்பர் மிடில் கிளாஸ்லயோ இருக்கவே இருக்காது அந்த பணம்னு ஒரு முடிவுக்கு வர முடியுமான்னு நான் கேட்கிறேன். அதாவது 100 விழுக்காடு அப்படி நம்ம சொல்ல வரல. ஆனா நீங்க 80 விழுக்காட்டுக்கு மேல யார்கிட்ட இருக்குங்கிறது தெளிவா தெரிஞ்சது தானே. அப்ப அந்த பெரும்பான்மை மறைமுகமாக தெரியக்கூடிய விஷயம் வெளிப்படையா தெரியுது. அது யாருக்கும் பெரிய ஒரு மறைமுகமான ஒரு பூடகமான விஷயம் கிடையாது. அரசு அதிகார வர்க்கத்திற்கு தெரியும். நீங்க கண்காணிப்பு பிரிவு வச்சிருக்கீங்க, வருமான வரித்துறைன்னு தனியா ஒரு துறை இயங்குது, எத்தனையோ துறைகள் இயங்குது, அரசு துறைகள். யார் யாரு இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்கிறது இவர்களுக்கு தெரியாதமல் கண்டிப்பாக இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இதை இப்படி ஒட்டுமொத்த மக்களையும் வங்கி வாசலில் கொண்டு வந்து நிறுத்தி தான் கண்டுபிடிப்பேன்னு சொல்றது முதல்ல ஒரு மோசடித்தனம். அதுக்கப்புறம் தோழர் சொன்னார், நாங்கள் ஊழலை ஒழிப்பதற்கான நடவடிக்கையை இதை பார்க்கிறோம், கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கான நடவடிக்கையை பார்க்கிறோம் என்றெல்லாம் ஒரு பெரிய பட்டியலை போட்டாங்க. தீவிரவாத நடவடிக்கைகளை கட்டுப்படுவதற்கான ஒரு நடவடிக்கையை பார்க்கிறோம், இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய நேர்மறையான விளைவுகள் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இதனால் தீவிரவாத செயல்களுக்கு வரக்கூடிய பொருளாதாரம் தடைபடும்னா அதை யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா நீங்க யாருடைய பணம் வேண்டுமானாலும் உள்ளே வரலாம் என்று வாசல விரிய திறந்து வச்சிருக்கீங்க. அந்நிய முதலீடு என்கிற பெயரில் இந்தியாவுக்குள் எந்த நாட்டிலிருந்தும் பணம் வரலாம், யாருடைய பணமும் வரலாம், எப்படிப்பட்ட பணமும் வரலாம் என்று ஒரு கொள்கையை இந்த நாடு வகுத்து வைத்திருக்கிறது. இந்த அரசு அதை தொடர்ந்து கடைபிடிக்கிறது, இன்னும் தீவிரப்படுத்தி இருக்கிறது. நாடு நாடா போய் அழைப்பு கொடுக்கிறார் மோடி. அப்ப யாருடைய பணம் எப்படி வருது அதை பற்றி எந்த கேள்வியும் கிடையாது. அப்ப நீங்க இங்க ஒரு 400 கோடி அளவுக்கு இந்த கள்ளப்பணத்தை அச்சடித்து பாகிஸ்தான் போன்ற நாடுகள் இங்கே புழக்கத்தில் விட்டு நம்முடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்கிறார்கள் 400 கோடி அளவுக்காக கண்டறியப்பட்டிருக்கிற அந்த விஷயத்திற்கு இவ்வளவு முனைப்பு காட்டுகிறார்கள். ஆனா பல்லாயிரம் கோடி எஃப்டிஏ என்கிற பெயரில் அதே நாட்டை சார்ந்த இந்த நாட்டில் தீவிரவாத செயல்களை ஊக்குவிக்கக்கூடிய சக்திகள் ஏன் நுழைஞ்சிருக்க முடியாது? அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அப்புறம் ஊழலை ஒழிப்போம்னு சொன்னார். ஊழலை ஒழிப்பதற்கான ஆக்கப்பூர்வமான எந்த விதமான அம்சமும் இங்க இல்ல. இங்க நடக்கக்கூடிய தேர்தலே ஒரு ஊழலினுடைய ஊற்றுக்கண்ணா இருக்குது. அவ்வளவு கட்சிகள்கிட்ட பணம் புழங்குது, கட்சிகள் செலவழிக்கக்கூடிய அந்த செலவுக்கு எந்த கணக்கும் கிடையாது. வேட்பாளருக்கு கணக்கு இருக்குது, வரையறை இருக்குது, கட்சிகளுக்கு வரையறை கிடையாது. பெரிய பெரிய முதலாளிகள்கிட்ட நன்கொடை வாங்கித்தான் தேர்தலை சந்திக்க வேண்டும், அவங்கள்ட்ட கமிட் ஆகுறாங்க கட்சிகள். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நீங்க அப்ப ஆட்சியில் அமர்ந்த பிறகு யாருக்கு பணம், யார்கிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கான திட்டத்தை தான் இந்த அரசு நிறைவேற்றும். மூணு விஷயம். நீங்க யார்கிட்ட பணம் இருக்கு என்பது குறித்த துல்லியமான தகவல்கள் அரசுக்கும் அரசுடைய விசாரணை அமைப்புகளுக்கும் தெளிவா தெரியும். அவங்க கிட்டயே அவங்க நடவடிக்கை எடுக்க முடியும். இன்னொன்னு, வெளியில இருந்து வரக்கூடிய அந்நிய முதலீடுகளை சரிவர ஒழுங்குபடுத்தல அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். மூன்றாவதாக நீங்க சொன்ன விஷயம் ஊழலை ஒழிப்பதற்கான நடவடிக்கை அப்படிங்கிறது தேர்தல் காலங்கள்ல நீங்க கட்சிகளுடைய நடவடிக்கைகள், அவர்களுக்கு வரக்கூடிய பணம். இப்ப நீங்க இதையெல்லாம் செய்யாம கோடிக்கணக்கான மக்கள்ங்கிற ஒரு பரந்த வெளிய தொந்தரவு படுத்தி தான் நீங்க இந்த நடவடிக்கைகள் எடுக்க முடியுமா? சார், இந்த தேர்தல முதல் பாயிண்ட் சொல்லிடுறேன். தேர்தல் அப்படிங்கிறதுக்கு இப்ப தேர்தல் கமிஷன் ஒன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு சஜஷன். அதை முதல்ல அக்செப்ட் பண்ணிட்டது என்பது பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே. அதாவது 2000 ரூபாய்க்கு மேல நீங்கள் டொனேஷனாக பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் அதற்கு தகுந்த டீடைல்ஸ் கொடுக்கணும். யார் கொடுத்தாங்க, அவங்களுடைய இன்கம் டாக்ஸ் நம்பர் என்ன, பேன் நம்பர் என்ன போன்ற பல விஷயங்களை கேட்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதை முதல்ல ஒத்துக்கொண்டது என்பது பாரதிய ஜனதா கட்சி மட்டும். அதற்கு பிறகு இப்ப மற்ற கட்சிகளோட சேர்ந்து அவங்களையும் ஒத்துக்கொள்ள வைக்க வேணும். ஏன்னா இப்ப 20,000 ரூபாய்க்கு மேல இருக்கிறது. ஆகவே அதற்கு முழு ஒத்துழைப்பு, இன்னும் சொல்ல போனால்
இந்த டிரான்ஸ்பரன்சி, இந்த பொலிட்டிக்கல் டொனேஷன்ஸுக்கு மிக பெரிய அளவிற்கு கை நீட்டுகின்ற, அதாவது அந்த செயல்பாட்டுக்கு கை கொடுக்கின்ற வகையிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற கட்சி என்பது எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி. ஒரு விஷயம். இரண்டாவது, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நண்பர் பத்திரிகைகள் அந்த படிக்கிறாரான்னு எனக்கு தெரியல. இப்ப அதிகமாக நீங்க வெளிநாட்டிலேருந்து இங்க வரக்கூடிய பணம், குறிப்பாக எஃப்டிஐ, எஃப்ஐஐ போன்றவர்கள் வருகின்றது என்றால் அது எந்த நாட்டில்னா 3 நாடுகள்ல. ஒன்று மொரீஷியஸ், சைப்ரஸ் அண்ட் சிங்கப்பூர். இந்த 3 நாட்டிலையும் டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட். ஏன்னா நீங்க பழைய விஷயங்கள்லாம் பார்க்கணும். 2005 அந்த இதெல்லாம் தடை செய்ய, இதெல்லாம் ஸ்க்ரூட்டனை பண்ணணும்னு சொல்லிட்டு யூஎன் ரெசல்யூஷன் போட்டாங்க. ஆனால் முன்னாடி இருந்த யூபிஏ கவர்மெண்ட் அதெல்லாம் குப்பையில போட்டு விட்டாங்க. அவன் 2011 தான் அதுல ஏதாவது செய்வோம்னு சொன்னாங்க. ஆனால் இப்பொழுது சமீபத்தில் இந்த வருஷம் 2016 ஆரம்பத்தில் முதல்ல மொரீஷியஸ்ல கையெழுத்து போட்டாச்சு, அடுத்து சைப்ரஸ்ல போட்டாச்சு, சமீபத்தில் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக சிங்கப்பூரிலிருந்து போட்டார். ஆகவே இதெல்லாம் ரெகுலேட் பண்ணி கொண்டிருக்கின்றோம் என்பதில் ஐயமே இல்லை. அப்புறம் மூன்றாவதாக இது யார் வேணாலும் அந்த தீவிரவாதத்தை பணத்தை கொண்டு வந்துடுறாங்க, இதை சேர்த்து தான் சொல்லுகின்றார். ஆகவே இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி பணம் இருக்கும் இது வந்து ஷானவாஸ் அவர்களுக்கு, நண்பர் ஷானவாஸ் இருந்து தயவுசு நான் இந்த நேரத்தில் ஒரு வெளிப்படையாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு கூட தெரிஞ்சதுன்னா நீங்க அரசாங்கத்துக்கு சொல்லுங்க. ஏன்னா ஒரு அதுக்காக ஒரு இதுவே வச்சிருக்காங்க, ஒரு இமெயில் அட்ரஸே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சனா தயவுசு இப்ப கூட நீங்க சொல்லலாம். உங்களுக்கு ஒரு தேசத்தின் நன்மைங்கிறது அந்த டீடைல்ஸ் தான் சொல்லுங்க. இல்ல சார், அதுல நான் ஒரு விஷயம். ஆனால் பெரும் முதலாளி இவருக்கு தெரியல ஒரு விஷயம். கம்பெனிகள்கிட்ட டைரக்டா நீங்க இதெல்லாம் வந்து நீங்க பிளாக் மணி எல்லாம் நீங்க டக்குன்னு எல்லாம் இருக்குன்னு எதிர்பார்த்தீங்கன்னா ரொம்ப தவறானது. ஏன்னா அவங்க எல்லாமே நடந்த கேஷ் டிரான்சாக்ஷன் மூலமா தான், அதெல்லாம் ஹவாலா மூலமா தான் நடக்கும். ஹவாலா டிரான்சாக்ஷன் இங்க வித்தின் இந்தியா, அவுட் சைட் இந்தியா. இது ரொம்ப அது நண்பர் புரிஞ்சுக்கணும். அதாவது இங்க டெல்லி மெட்ராஸ்ல இருந்து நான் வந்து பாம்பேல ஒருத்தருக்கு பணம் கொடுக்கணும்னா ஒரு ஏஜென்ட் ஒருத்தர் இருப்பாரு, யார் என்ன டீஸ் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஒரு சின்ன சீட்டு மூலமாகவே டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க. அதே போல வெளிநாட்டிலையும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நீங்க டிரான்ஸ்பர் பண்ணணுமோ அப்படின்னு சொன்னா அதை எப்படி பண்ண முடியும்? அதை தவிர அதுல வந்து ஓவர் இன்வாய்சிங், அண்டர் இன்வாய்சிங், இப்படி போன்ற பல்வேறு வகைகளில் இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக இப்பதான் சார் அது எனக்கு நான் பல வருஷமாக நான் இன்கம் டாக்ஸை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுதுதான் அந்த சாஃப்ட்வேர் மூலமாக பல விஷயங்களை அவங்க கேதர் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. முன்னாடி கிடையாது. ஒரே செகண்ட் அதாவது முன்னாடி எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு ஒரு நோட்டீஸ், உங்களுக்கு நீங்க ஒரு கார் வாங்கினீங்கன்னு வச்சுங்க, ஒரு நோட்டீஸ் அனுப்பாங்க, நீங்க ஏது வாங்கினீங்க அப்படின்னு கேட்டா யார்கிட்ட கருப்பு பணம் இருக்குங்கிறது அரசுக்கு தெரியுமா தெரியாதா? அதெல்லாம் முன்னாடி இருந்ததுக்கு தெரியாது. இப்பொழுதுதான் ஒன்னொன்றாக அதை கண்டுபிடிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப அந்த சாஃப்ட்வேர், இந்த மென்பொருள் சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணி பல இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். இனிமேல் அந்த கருப்பு பணம் வைத்துக் கொண்டிருப்பவங்களுக்கு ரொம்ப சங்கடம். அதான் நான் முதல்ல சொன்னேன், அவர்களெல்லாம் நடுங்கி கொண்டு, ஏன்னா டீடைல்ஸ் கலெக்ட் ஆகிட்டு இருக்கு. இப்ப இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணும்பொழுது எல்லா விஷயங்களும் வெளிவரும் என்பதை நான் அதாவது நாங்க மக்கள்கிட்ட இறங்கி அடித்தட்டு மக்களோடு பயணிக்கக்கூடியவர்கள், எங்கள்கிட்ட அந்த மக்கள் பயன்படுத்துகிற பொருளாதாரத்தை பற்றி அறிவு தான் இருக்கும். கார்பரேட்டுகளோடு பழகக்கூடியவர்கள் தான் கார்பரேட்டுகள் பதுக்கக்கூடிய பணத்தை பற்றிய தெளிவு இருக்கும். அதனால அவர்கள் தான் போய் சொல்லணும். இதுல குறிப்பா என்னன்னா, மொரீஷியஸை பத்தி சொன்னார். சுவிஸ் வங்கியில பதுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணம், பெரும்பான்மை பணம் 64 விழுக்காடு பணம் கார்பரேட்டுகள் பணம் தான். அரசியல்வாதி பணம் வெறும் 3 விழுக்காடு தான் இருக்குது. கள்ளக்கடத்தல், பதுக்கல் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் பணம் 33 விழுக்காடு இருக்குது. 64 விழுக்காடு இந்திய கார்பரேட்டுகளின் பணம். என்ன பண்றது? அவங்க வங்கி கணக்கு வச்சிருந்தவங்க தான், வங்கி பரிவர்த்தனைக்கு உள்ள இருக்கக்கூடியவங்க தான். எப்படி இவ்வளவு பணம் அங்க போச்சுது இவங்க பணம்? அப்ப தெரியுது, வெளிப்படையா தெரியுது. வெளிநாட்டில் பதுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணத்திலேயே பெரும்பான்மை விழுக்காடு இந்திய கார்பரேட்டுகளின் பணம்னா இந்தியாவுக்கு உள்ளேயும் அதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். இப்ப சமீபத்தில் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கிறது அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு நான் சொல்றேன். நீங்க அக்ரிமெண்ட் போடுறீங்க, அந்த பணம் வெளியே வருது. இல்ல அது கரெக்ட். இப்ப இது வரைக்கும் பதுக்குன அந்த பணம் வரும்ங்கிறது யூ ஆர் ராங். அதாவது டீடைல்ஸ் ஆல்ரெடி
ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்றேன். எல்லாரும் சுவிட்சர்லாந்து இன்னும் சொல்லிட்டு லக்சம்பர்க்னு ஒண்ணு இருக்கு. இல்ல, அந்த ஒப்பந்தம் போடப்பட்டது சரிதான். நீங்க சொல்ற ஒப்பந்தம் போடப்பட்டது சரிதான். அது நடைமுறைக்கு வருவது அப்படிங்கிறது 2018ஆம் ஆண்டுக்கு பிறகு அதிகமான டீடைல்ஸ் இப்ப இதுவரைக்கும் யார் பண்ணிருப்பாங்கங்கிற தகவலை அவர் கொடுக்க மறுத்துட்டாங்க. சார், இந்த நேரம் ரொம்ப தள்ளி. அதாவது வரி ஏய்ப்பு செய்யக்கூடியவர்கள் பல்லாயிரம் கோடி ரூபாய் வருமானம் வந்த பிறகும் வரி ஏய்ப்பு செய்யக்கூடியவர்கள் யார் என்பது வருமான வரித்துறைக்கு தெரியும். அது நிச்சயமா அப்படி செய்யப்பட்டவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? இதே சென்னைக்குள்ள இதே மிகப்பெரிய கம்பெனி 22,000 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்து விட்டு போனது நோக்கியா. என்ன பண்ண முடியும்? அது வந்து நடவடிக்கை எடுக்கப்படும். சசிகலாவை திருமாவளவன் நேரில் சந்தித்து வாழ்த்து கூறினார் அப்படின்னு செய்தி இருக்கு. நேற்று அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா பொறுப்பேற்றுக் கொண்டார். எல்லோரும் வாழ்த்து தெரிவிச்சாங்க. ஆனா திருமாவளவன் முதன்முறையாக நேரில் போய் சந்திச்சு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சமயத்திலையும் முதன்முறையாக போய் நலம் விசாரித்தார். இப்போ முதன்முறையாக நேரில் சந்திக்கிறார். அவர் சொன்ன மாதிரி மரியாதை நிமித்தமான சந்திப்பு தானா? அதாவது தமிழக அரசியலில் ஒரு நாகரிகமான பண்பாடு மிக்க ஒரு அரசியலை முன்னெடுத்து செல்லக்கூடிய தலைவர் எங்களுடைய தலைவர். ஒரு இறுக்கத்தை உடைப்பது, தேக்கத்தை உடைப்பது என்பதை தொடர்ந்து அவர் தன்னுடைய நடைமுறையில் கடைபிடித்து வருகிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நீங்கள் குறிப்பிட்டது போல முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் இருந்தபோது கூட அதிமுகவோடு தோழமையாக இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் போய் பார்த்து கொண்டிருந்தார்கள். அதிமுகவை சார்ந்தவர்கள் போய் பார்த்து கொண்டிருந்தார்கள். அதற்கு எதிர்முகாமில் இருக்கக்கூடிய ஆட்சியை விமர்சிக்கக்கூடிய கட்சிகள், அதனுடைய தலைவர்கள் என்று யாருமே போகாத ஒரு சூழலில் முதல் முறையாக அந்த தேக்கத்தை உடைத்து போய் சந்தித்தவர், போய் அங்கே மருத்துவமனையில் எல்லாம் விசாரித்தவர் எங்களுடைய தலைவர். இன்றைக்கும் அதுபோல ஒரு ஆளும் கட்சியினுடைய, தமிழ்நாட்டினுடைய பிரதான கட்சியினுடைய ஒரு தலைமை பொறுப்புக்கு சசிகலா அவர்கள் அந்த கட்சியை சார்ந்த உறுப்பினர்களால், தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் எனும்போது அவரை நேரில் சந்தித்து வாழ்த்துவது என்பது ஒரு அரசியல் நாகரிக மரபு. அதை எங்கள் தலைவர் வெளிப்படையாக செய்திருக்கிறார். நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த சந்திப்பை? அதாவது முதல்ல வந்து வாழ்த்து தெரிவிப்பது என்பது ஒரு அரசியல் நாகரிகம். அந்த விதத்தில் பார்க்கும்பொழுது எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் டாக்டர் தமிழிசை, மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன், ராஜ்யசபா எம்பி உயர் திரு இல கணேசன், இவர்கள்லாம் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள் பாஜக சார்பாக. இது ஒரு நடைமுறையாக நல்ல ஒரு 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 பாசிட்டிவாக நாம் பார்க்க வேண்டும். ஒரு ஹெல்தி சிஸ்டம் என்று நாம் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி என்று நாம் சொல்லலாம். அதே நேரத்தில் அந்த நேராக போய் பார்க்கணுமானா அவங்க கட்சியை சேர்ந்த, இது நான் வந்து குறிப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் எங்கள் கட்சியை சேர்ந்தவர்களும் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள், மற்ற கட்சிகளும் சொல்லியிருக்கிறார்கள். திருமாவளவன் அங்கே போய் பேசியிருக்கின்றார், வாழ்த்து சொல்லியிருக்கின்றார் என்பது ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலாக நான் நினைக்கின்றேன். அது ஒன்றும் தவறு இல்லை. நான் டைம் கேட்டிருக்கேன், ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு ஐயப்பாடு என்ன என்பது, முதல்ல பத்திரிகைகள்லாம் வரக்கூடிய செய்தி என்னவென்றால், முதல்ல அவங்களோட போய் அந்த வாழ்த்தை சொல்லிவிட்டு அச்சாரம் போடுகின்றார். அடுத்த அரசியல், அதாவது ஒரு எலெக்ஷனுக்கு எங்களையும் கூட்டி சேர்த்து கொள்ளுங்கள் என்ற வகையிலே ஒரு விண்ணப்பத்தை இன்டைரக்ட் வேல கொடுப்பதாகவும் பல பத்திரிகைகள் எழுதி கொண்டிருக்கின்றன. அது அவங்க கட்சி தான் சொல்லணும் இல்லையா இருக்கான்னு. பட் ஹேஷியங்கள் என்னன்னா, நிச்சயமாக அத்தகையது ஒரு முயற்சி ஆரம்பித்து விட்டார்கள் அவர்கள். ஏனென்றால் அந்த மக்கள் நல கூட்டணி இப்ப சிதறி போயாச்சு. இப்போ நீங்க கேட்டிருக்கிறது ரொம்ப முக்கியமான சந்தேகம். அதை நம்ம கேட்டுரும். கூட்டணிக்கான அச்சாரமா அப்படின்னு அவர் கேட்கிறார். அவருக்கும் சந்தேகம் இருக்கு. பத்திரிகைகள்ல ஏராளமாக வந்து கொண்டு ஊடகங்கள்ல வரக்கூடிய செய்திகளை பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. இல்ல, இது நீங்க பல உங்க சந்தேகமாவே கேட்கலாமே. சரி, அப்படின்னு தான் இருக்கட்டும். இன்னைக்கு இது மட்டுமல்ல, பல பத்திரிகைகளும் வந்துட்டு இருக்கு. நீங்க இன்னி டேட்ல வந்துன்னு சொல்ல முடியாது. ஒரு அரசியல் கட்சியும் சரி, ஒரு அரசியல் தலைவரும் சரி, கண்ணயர்ந்தாலும் சிரித்தாலும் பேசினாலும் ஒவ்வொன்றும் அது தேர்தலோடும் அரசியலோடும் தான் முடிச்சு போட்டு பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழல் தமிழ்நாட்டில் நிலவுகிறது. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு அசைவையும், ஒரு தலைவரின் கட்சியின் ஒவ்வொரு அசைவையும் தேர்தலோடு முடிச்சு போட்டு பார்க்கக்கூடிய ஒரு மனப்பாங்கு இங்கே வளர்ந்து விட்டது. அதுக்கு நம்ம விடை சொல்ல முடியாது.
ஆனால் இந்த சந்திப்பு தேர்தல் தொடர்பான சந்திப்பு அல்ல என்பதை தெளிவாக எங்கள் தலைவர் விளக்கி இருக்கிறார். எந்த சூழ்நிலையில் நாம் இந்த வாழ்த்தை தெரிவிக்கிறோம், ஆதரிக்கிறோம் என்றால், இன்றைக்கு சசிகலா அவர்கள் அதிமுகவினுடைய தலைமை பொறுப்புக்கு வரக்கூடாது என்று வலதுசாரி இதழ்கள், துக்ளக் போன்ற இதழ்கள், வலதுசாரி சிந்தனையாளர்கள், ஆடிட்டர் குருமூர்த்தி போன்றவர்கள் மிக வெளிப்படையாக எதிர்கருத்துக்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு மத்தியில் ஆளும் கட்சியாகவும் இருக்கிறார்கள். அந்த சிந்தனை போக்கு உள்ளவர்கள் மத்தியில் ஒரு அதிகாரத்தை பெற்றிருக்கும் போது அதன் மூலம் ஒரு நெருக்குதலை கொடுத்து இங்கே ஒரு சூழல் மாற்றத்தை, அரசியல் மாற்றத்தை நிகழ்த்தலாம் என்று நினைக்கிறார்களோ என்கிற துணியில் திராவிடர் கழகம் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறது, சசிகலா அவர்களை ஆதரிப்பது என்கிற நிலைப்பாட்டை. எனவே எங்கள் தலைவர் நேற்று சொல்லியிருக்கிறார், திராவிடர் கழகம் எந்த அடிப்படையில் ஆதரித்ததோ அந்த அடிப்படையில் ஆதரிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். ஆக நோக்கம் தெளிவானது. சரி, இந்த சந்தேகம் இருக்கு உங்களுக்கு, போய் சந்திச்சதன் மூலமாக தேர்தல் ஆச்சாரமோங்கிற சந்தேகம் இருக்கு. பிஜேபியும் அதிமுக ஒரு வெற்றிடம் இருக்கிறது, தமிழக அரசியல் களத்தில் ஒரு வெற்றிடம் இருக்கிறது, அதை பாரதிய ஜனதா பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்னு சொன்னாங்க. சித்தாந்த ரீதியாக அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் ஒரே இடத்துல தான் இருக்கு, ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. முரளிதர் ராவ் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கீழே அதிமுகவை கொண்டு வருவதற்கான, அந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு சொன்னார். இதையெல்லாம் எப்படி புரிஞ்சு? இதெல்லாம் ஒரு நிச்சயமாக, அதாவது ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு பல விதமான ஐயப்பாடுகள் எழுந்தன, எப்படி அந்த கட்சி இருக்கும் அப்படிங்கிற நேரத்தில். டெஃபினட்டாக ஒன்று சொல்லலாம், தெர் இஸ் அ வேக்யூம் அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது. ஆகவே அந்த வேக்யூமை யார் ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், டாக்டர் தமிழிசையுடைய ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். நேரடியாகவோ மறைமுகமாகவோ நாங்கள் வர வேண்டிய அவசியமே கிடையாது, நாங்கள் வி வில் க்ரோ ஆன் அவர் ஓன் அப்படிங்கிற மாதிரி. அதே போல் திரு வெங்கையா நாயுடு மத்திய அமைச்சர், அவரும் என்ன தெளிவாக சொல்லி இருக்கின்றார் என்றால், எங்களுடைய முயற்சி என்பது டு grow on our own அப்படிங்கறது சொல்லி இருக்கின்றார். இதுல முக்கியமான ஸ்டேட்மெண்டோட தான் சேர்த்து பார்க்க வேண்டியதா இருக்கு. ஜாதி மத வேறுபாடுக்கு அப்பாற்பட்டு ஜெயலலிதா ஆட்சியை நடத்தினார் அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு. அந்த மாதிரியான ஒரு உறுதிமொழியை சசிகலாவும் கொடுக்கறதுனால தான் நாங்க போய் பார்த்தோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா சித்தாந்த ரீதியாக அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் ஒன்னா இருக்கு அப்படிங்கிறது பாரதிய ஜனதாவுடைய இல்ல. நம்ம அதற்கு பின்னாடி அதுக்கு நான் பதில் சொல்றேன். ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், திரு வெங்கையா நாயுடு அவர்கள் கூட சொல்லியிருக்கிறார், அவர் சசிகலா வரலாமா வேண்டாமா, நிச்சயமா அது அவங்களுடைய உள்கட்சி விவகாரம், அவர்கள் வந்தால் வாழ்த்தை தெரிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். அதே போல டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி கூட அவர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது முன்னாடியே சொன்னார். அதுதான் நம்ம அதையும் நம்ம கருத்து கொண்டு, வெறும் எஸ் குருமூர்த்தி பேசியதை மட்டும் நாம் எடுத்துக்க முடியாது. கட்சியினுடைய முக்கிய பொறுப்பிலே இருக்கக்கூடிய பாஜகவினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்லியிருக்கின்றார்கள் அப்படிங்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே இது ஒன்றும் தவறானதாக தெரியல. அதே நேரத்தில் சித்தாந்த ரீதியாக அப்படின்னு சொல்லும்பொழுது அடிப்படையாக என்ன சார், அந்த திராவிடம் அப்படின்னாலே கடவுள் மறுப்பு இயக்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய மாயையை, திராவிட மாயையை இங்கே ஏற்படுத்தி விட்டார்கள். அந்த திராவிட மாயை என்பது தகர்ந்து போய்விட்டது. எப்போதுன்னா எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலேருந்தே கடவுளை போய் கும்பிடுறதுங்கிறது, அதே போல அது இன்னும் அதிகமாக ஆனது என்பது ஜெயலலிதா பீரியட்ல வெளிப்படையாக பேசலாம். இன்னும் சொல்ல போனால் இந்த திராவிட மாயை என்பது திமுக கூட கிடையாது. இன்னைக்கு ஹிந்துக்கள் 90% ஹிந்துக்கள் தான் டிஎம்கேல மெம்பர்ஸாக இருக்கின்றார் அப்படின்னு ஸ்டாலின் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கின்றார். ஆக இதெல்லாம் பார்க்கும்போது அந்த திராவிட மாயை என்று அழியும் பொழுது இயற்கையாக எங்களுக்கு, அதாவது மதம், மொழி, ஜாதி இவர்களெல்லாம் தவிர்த்து விட்டு இந்தியாங்கிறது எங்களோடது, ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே பண்பாடு என்ற வகையிலே பாஜக இயங்கி கொண்டிருக்கின்றது. ஆகவே ஒருமை நிறைந்த நாடு, ஓர் உயிராய் அமைந்த நாடு அப்படிங்கிறது அந்த விதத்தில் பார்க்கும்பொழுது இவரெல்லாம் தேசிய நீரோட்டத்தில் வரும்பொழுது நிச்சயமாக எங்களுக்கும் அவர்களுக்கும் இணக்கம் இருப்பது என்பது இயல்புதானே. திராவிட இயக்கத்தை வெறுமனே கடவுள் மறுப்போடு சுருக்கி பார்க்கக்கூடிய கோணத்தில் இருந்து அண்ணன் அவர்கள் அந்த கருத்தை சொல்றாங்க. திராவிட இயக்கம் வெறும் கடவுள் மறுப்பு இயக்கம் மட்டுமல்ல, அது ஒரு சமூக நீதி கோட்பாட்டுக்கான இயக்கம். அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்து 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை சட்டமாக்கியதற்காக அவருக்கு பாராட்டு விழா நடத்தியதும் திராவிடர் இயக்கம் தான். அப்ப நாங்க ஒண்ணு எதிர்க்கவும் இல்லை, பிஜேபி ஒண்ணு எதிர்க்கவே இல்லை, ரிசர்வேஷனை பத்தி நாங்க எந்த விதத்திலும் எந்த காலத்தையும் எதிர்க்கவில்லை. கடவுள் மறுப்பு பேசக்கூடிய அந்த இயக்கம் தான் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களினுடைய உரிமைகளுக்காக கோயில் நுழைவு போராட்டம், அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற போராட்டம், இதையும் நடத்தக்கூடிய இயக்கமாக அதான் இருக்குது. ஆக வெறும் கடவுள் மறுப்பு என்று சுருக்கி கூடாது. அனைத்து சாதிகளுக்கும் அப்படிங்கிறது யார் சொன்னாலும் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட், அதை நண்பர் பேசுவது என்பது நியாயம் அல்ல. இட் இஸ் a judgment given by சுப்ரீம் கோர்ட். அது நாங்க ஒன்னும்
அர்ச்சர் ஆகணும் ஆகக்கூடாது என்பதெல்லாம் பத்தி நாங்க பேசவே திராவிடர் கழகம் எடுத்த முயற்சிகளை சமூக நீதிக்கான இயக்கம் அதனுடைய பணிகள் தொடர்ந்துட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் அந்த கருத்தின் அடிப்படையில் தான் இங்கே ஒரு அரசியல் கட்சியை இயங்க முடியும். தமிழக மீனவர்களின் படகுகள் நாட்டுடைமையாக்கப்படும் அப்படின்னு இலங்கை அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. தமிழகத்தை சேர்ந்த அரசியல் தலைவர்கள் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுவரைக்கும் மீனவர்கள் கைது செய்யப்படுவாங்க, படகுகள் பறிமுதல் செய்யப்படும், ஆனால் மீனவர்களும் விடுவிக்கப்படுவாங்க, படகுகளும் திருப்பி கொடுக்கப்படும். ஆனால் 120 படகுகள் அரசுடைமையாக்கப்படும் அப்படின்னு இலங்கை அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறாரு? இது ஏற்புடையது அல்ல சார். அது ஒரு எக்ஸ்ட்ரீமாக அவங்க போய் கொண்டிருப்பதாகத்தான் நான் கருதுகின்றேன். சமீபத்தில் நான் இங்கே கூட நான் சொன்னேன், இப்போ போன மாதம் நான் ஸ்ரீலங்காவில் இருந்தேன். நமது இந்திய நாம் சில ஃபேக்ட்ஸை ஆஸ் தே ஆர் அக்செப்ட் பண்ணிக்கணும். நமது மீனவர்கள் அங்கே போகிறாங்க, அங்கே விடியற் காலையிலேயே அவங்க போய் மீனை பிடிச்சின்னு வந்துடுறாங்க. அந்த அவங்களுடைய வலைகள்லாம் ரொம்ப ரொம்ப மாடர்னாக இருக்கின்றது. இப்படிங்கிற குற்றச்சாட்டு நான் நேரடியாக அந்த மீனவர்களுடைய ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய மீனவர்களோடு நான் பேசும்போது பார்த்தேன். அப்புறம் மோஸ்ட் மாடர்ன் போட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பாதிக்கின்றது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதை ஒன்லி பை டிஸ்கஷன் இட் ஷுட் பி சார்ட்டட் அவுட் இந்த ப்ராப்ளத்தை. ஆனால் இப்போ அரெஸ்ட் பண்ணுறது, அவங்கள விடுறதுங்கிறது, அப்புறம் போட்டை பிடிக்கிறேன் விடுறேங்கிறது, அதுவும் டிலேடாக விடுறது, இது ரொம்ப சரியான முறை அல்ல ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும். இதை தாண்டி இன்னைக்கு வந்திருக்கிற செய்தி என்பது ரொம்ப வேதனைக்குரியது, கடும் கண்டனத்துக்குரியது. டெஃபினட்டாக ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். இது மாதிரி போனால் மிகப்பெரிய அளவிற்கு ராஜ்ய ரீதியாக உறவுகள் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது. அதே நேரத்தில் நேத்திக்கு இன்னொரு மீட்டிங் நடந்திருக்கிறது. இவங்க அனௌன்ஸ் பண்ணது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது மாதிரி சில சமயத்தில் செவடால்கள்லாம் விடுவாங்க, அவங்க தூக்கு தண்டனை கொடுத்துருவேன் அது இதுன்னு சொல்லுவாங்க. பட் நேத்திக்கு அந்த ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டை சேர்ந்தவர்கள், நம்ம இந்திய அரசாங்கம், தமிழக அரசினுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், இவங்க எல்லாருமே கூட அங்கே உட்காந்து பேசி இருக்கின்றார்கள். அவர்களுடைய தரப்புலேருந்து பேசிடுறோம். இது இப்போ முக்கியமாக ஒரு இஷ்யூ என்னன்னா, நம்முடைய ஃபாரின் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் சுஷ்மா ஸ்வராஜுக்கு உடல்நிலை சரியில்லை. அவங்களுக்கு ஷீ ஹேஸ் காட் ஆல் த இன்ஃபர்மேஷன் அண்ட் ஷீ இஸ் கேப்பபிள் ஆஃப் சால்விங் திஸ் ப்ராப்ளம். அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்பது ஒரு மிகப்பெரிய சங்கடமாக இருக்கின்றது. ஐ திங்க் ஒரே ஒரு வழியை சொல்ல வேண்டும் என்றால், இந்த மாதிரி நாட்டுடைமையாக்குவேன், நேஷனலைஸ் பண்ணிவிடுவேங்கிறதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப நியாயமற்ற போக்கு என்பதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதே நேரத்தில் இது வெறும் உதார் விடுறாங்களா, ஒரு சவடாலா விட்டு பேது பார்க்குறாங்களா? ஏன்னா முன்னாடி சொன்னது போல் தூக்கில் மாட்டிடுவேன், அதை பண்ணிவிடுவேன், இதை பண்ணிவிடுவேன், சுட்டுடுவேன் அப்படின்னு சொன்னது இப்போ அதெல்லாம் கிடையாது. பிஜேபி வந்த பிறகு இப்போ நேத்திக்கு நடந்து கொண்டு ஒரு கம்ப்ளீட்டாக there was a discussion at Delhi. இந்த இலங்கை அமைச்சரோட அறிவிப்பை நீங்க ஏத்துக்கல, நீங்க கண்டனம் தெரிவிக்கிறீங்க. ஆமா, ஆனா நம்ம நாட்டு மீனவர்கள் மீது தவறு இருக்குங்கிறதும் உங்களுடைய கருத்து. இன்னொரு பார்வை. ஆமா, நான் அங்க நான் போன பொழுது நேரடியாக நான் அவங்களோட நான் உட்காந்து பேசினேன். ஸ்ரீலங்கால அந்த மீனவர்களோட பேசும்போது உண்மையாகவே அவங்க ரொம்ப பரிதாபமான 2009 வரைக்கும் அந்த ப்ராப்ளம் இருந்த வரைக்கும், எல்டிடி ப்ராப்ளம், அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு விதமான வழியுமே இல்லாமல் இருந்தாங்க. அவங்க கிட்டத்தட்ட அந்த தொழிலே விட்டுட்டு போற அளவுக்கு இருந்துட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு அதை தவிர வேற ஒண்ணுமே தெரியாது. அப்போ ஏழ்மையிலையும் துயரத்திலையும் துன்பத்திலையும் மாட்டிட்டு இப்போதான் கொஞ்சம் வராங்கன்னா, அவங்கள்ட்ட இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கடனை வாங்கி ரொம்ப ரொம்ப பரிதாபமான நிலைமையில தான் அவங்க தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இவர்கள் செய்வது என்பது சில சமயத்தில் நமது மீனவர்கள் அடாவடியாகவும் நடந்து கொண்டு, இது தனிப்பட்ட கருத்து ராமசுப்ரமணியன். ஏன்னா நான் போய் பார்த்ததுனால நான் அதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ராமசுப்ரமணியனுடைய தனிப்பட்ட கருத்தும் அதுதான். தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டுவதால் தான் சிறைபிடிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு தமிழிசை ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. எல்லை தாண்டி மீன் பிடிப்பதை தவிர்க்க வேண்டும், பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னு பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றார். வேற வேற வார்த்தைகள் அப்படின்னாலும் கிட்டத்தட்ட ஒரே டோன்ல தான் இருக்கு. பாதிக்கப்பட்டவனையே குற்றவாளியாக்குற ஒரு செயலாகத்தான் இதை பார்க்க முடியும். மீனவர்கள் பிரச்சனைக்கு காரணம்னா, தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்கு பகுதிக்கு சென்று மீன் பிடிக்கிறது என்பது மட்டும் நடைபெறவில்லை. இலங்கை மீனவர்கள் தமிழ்நாட்டு கடற்பகுதிக்கு இந்திய கடற்பகுதிக்கு மீன் பிடிப்பதும் நடக்கிறது. ஆனால் ஒரு இலங்கை மீனவனை கூட இந்திய அரசு சுட்டதில்லை. அவன் படகுகளை பிடித்து வைத்து இப்படி அடாவடியாக நடந்து கொண்டதில்லை. அவனை விடமாட்டேன் என்று சொல்லி இரு நாட்டுக்கும் இடையிலான வர்த்தகத்திற்கான பேரத்திற்காக மீனவர்களை பகடைக்கையாக பயன்படுத்தியதும் இல்லை.
பகை நாடு என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தான் கூட நம்மிடம் அப்படி நடந்து கொண்டதில்லை. இந்தியா இலங்கையிடம் நடந்து கொண்டதில்லை. ஆனால் இலங்கை தொடர்ந்து இந்தியாவிடம் நடக்கிறது, குறிப்பாக தமிழக மீனவர்கள் விஷயத்தில் நடக்கிறது என்று சொன்னால் இங்க பிரச்சனைக்கு காரணமானவன் எப்படி மீனவனா இருக்க முடியும்? அப்ப இந்த ஒரு பகுதி மீனவர்கள் இன்னொரு பகுதிக்கு போய் மீன் பிடிப்பது என்பது உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய ஒரு நடைமுறை. ஏதோ தமிழ்நாட்டு மீனவர்கள் மட்டும் போய் அங்கே பிடிக்கிறார்கள் என்று அவர்கள் மீது மொத்த பழியையும் போட்டு அரசுகள் இங்கே தப்பித்துக் கொள்கிறார்கள். இதுல என்னன்னா, சுடுவதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது? படகுகளை பிடித்து வைப்பதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது? ஆனால் இங்கே இந்தியாவிலிருந்தே ஒரு குரல், தமிழ்நாட்டிலிருந்தே ஒரு குரல் இலங்கைக்கு உத்தரவிடுகிறது, நீங்கள் படகுகளை பிடித்து வையுங்கள். சுப்பிரமணிய சுவாமியுடைய குரல். இந்தியாவில் தமிழ்நாட்டில் வேற யாரும் அப்படி சொல்லல. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடியவர் தான் சொல்றாரு. இன்னைக்கு அவர் சொன்னது அப்படியே நடக்குது பார்க்கிறோம் சார். ஆனா அது வந்து அப்புறம் பின்னாடி அவர் என்ன சொன்னார், நான் வந்து சாதாரணமா சொன்னேன், இட் டசன்ட் மீன் எனிதிங் அட் ஆல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு. அதை தயவு செய்து நீங்க ஒரு அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒண்டி அதை வச்சு நீங்க வந்து ப்ளீஸ் டோன்ட் ட்ரை டு சொல்றதுல எது சாதா எது ஸ்பெஷல் மவுண்டன் அவுட் ஆஃப் அ மோல். நீங்க சொல்றது நடக்குதே, சொன்னது நடந்திருக்குது. படகுகளை பிடித்து வைங்கன்னாரு, படகுகளை பிடிச்சு வச்சு சார் தேசியமயமாக்கல்னு சொன்னாரு. அதுக்கு என்ன பொருள்? அப்போ அவர் பிடித்து வைங்கன்னா அதுக்கு என்ன பொருள்? அவர் இன்னும் உள்ளீடாவா போய் பேச முடியும்? அவர்கள் எடுத்துக்கொள்வது இப்படித்தான் எடுத்துக்கொள்வார்கள். இதுல என்னன்னா, மீனவர்களை குற்றவாளியாக்குவதுங்கிறது ரொம்ப ஒரு மோசடியான ஒரு செயல். இன்னைக்கு வந்து திருச்சியில தேர்தல் பொதுக்கூட்டத்திற்கு வரும்போது 2014 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் பொதுக்கூட்டத்தில் வந்து பங்கேற்கும் போது மோடி என்ன பேசினாரு? பாகிஸ்தான் மீனவர்கள், பாகிஸ்தான் நாடு வந்து குஜராத் மீனவர்களை துன்புறுத்துவது போலத்தான் இங்கே இலங்கை கடற்படை வந்து இலங்கை நாடு இந்திய மீனவர்களை, தமிழக மீனவர்களை துன்புறுத்துறது. தமிழ்நாடும் குஜராத்தும் ஒரே மாதிரியான பிரச்சனை எதிர்கொள்றோம். நான் போய் பிரதமரானால் இந்த மாநில மக்கள் சந்திக்கக்கூடிய, குறிப்பாக மீனவர்கள் சந்திக்கக்கூடிய வழியை நான் உணர்ந்தவன். குஜராத்தில் எங்களுடைய மீனவர்கள் சந்திக்கக்கூடிய வழியை நான் உணர்ந்திருக்கிறேன். தமிழ்நாட்டு மீனவர்களுடைய பிரச்சனை எனக்கு தெரியும், நான் செய்ய வேண்டாம். என்ன செஞ்சிருக்கிறாரு? என்ன நடந்துகிட்டு இருக்குது இன்னைக்கு? சார், பிரச்சனையை திசை திருப்பி மீனவர்கள் மீது பழி போடுவது அபாண்டமானது. ஏன்னா நீங்க ஒரு எல்லைன்னே ஒண்ணு கிடையாது. நீங்க எல்லைன்னு ஒண்ணு வரையறுத்து வச்சிருக்காங்களா? 2005 ஐநா வழிகாட்டியது எல்லை வரையறுங்கன்னு. எல்லையை வரையறுக்க முடியாது. ஏன் வரையறுக்க முடியாதுன்னா, இங்கிருந்து ஒரு நூல் பிடித்தா அது அங்க போய் நிக்கும், அங்கிருந்து ஒரு நூல் பிடித்தா இங்க போய் நிக்கும். கடல் பரப்பு மிக குறைவு. இந்த இடைவெளிக்குள்ள சர்வதேச எல்லை என்று ஒரு எல்லை வகுக்க முடியாது. சுருக்கமா ஒரே ஒரு விஷயம் சார், நீங்க இந்த சம்பவம், இந்த அறிவிப்பு தொடர்பான விஷயங்கள் ஒரு தரப்புல நடந்துட்டு இருக்க போது, இலங்கை தரப்புல நடந்துட்டு இருக்க போது, இன்னொரு தரப்புல கூட்டு பணிக்குழுவோட ஆலோசனை கூட்டம் நடக்கிறது. திங்கட்கிழமை வந்து இரு நாட்டு அமைச்சர்கள் முன்னாடி சொன்னேன் நடக்க போகுது. என்ன இந்த டயலாக்ஸ்னால என்ன லாபம் இருக்க போகுது? அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அவங்க தொடர்ந்து எடுத்துட்டு தானே இருக்கிறாங்க. இல்ல, அதாவது நீங்க ஒன்லி பை டயலாக் இட் இஸ் பாசிபிள். நான் வந்து சில வெளிப்படையாக நான் சில விஷயங்கள் சொல்ல முடியாது. நிச்சயமா ஒன்லி பை டயலாக் இட் இஸ் பாசிபிள். ரெண்டாவது, என்ன பண்ணார் நண்பர் அங்கெல்லாம் போயிருக்காரான்னு தெரியல. குறிப்பாக இந்த கீரிமலை அப்படிங்கிற இடம், அங்க இருக்கக்கூடிய அந்த மீனவர்கள்லாம் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டவர்கள். அவங்களுக்கு வீடு கிடையாது, வாசல் கிடையாது, ரொம்ப பரிதவித்துக் கொண்டிருந்த நிலைமை. இன்னைக்கு அங்க போய் பாருங்க, அங்க இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் எவ்வளவுலாம் இந்திய அரசாங்கம் தான் செய்து கொடுத்திருக்காங்க. நன்றியோடு அவங்க எங்களுக்கு உண்மையான நேசக்கரம் நீட்டுகின்றவர்கள் இந்தியர்கள் தான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் சொல்லுகின்றார்கள் கீரிமலை பகுதியில். ஆகவே இதெல்லாம் நண்பர் தெரிஞ்சுக்கணும். ஏதோ நாம ஒண்ணுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி. அதை வந்து 2014 அதற்கு பிறகு யாராவது முன்னாடி எல்லாம் வந்து மீனவர்கள் சுட்டு செத்து போயிருக்காங்க. இது வரைக்கும் ஏதாவது பிஜேபி வந்த பிறகு நடந்திருக்கு. பார்க்கலாம். இன்னும் அரசு தரப்புல இருந்து எந்த விதமான ரியாக்ஷன்ஸும் இதுக்கு கொடுக்கல. ஆனா நாம டெஃபினட்டா டிஸ்கஷன்ஸ் ஆர் கோயிங் ஆன், நெகோசியேஷன்ஸ் ஆர் கோயிங் ஆன். நேத்திக்கு கூட தொடர்ந்து ஒரு நாள் நேரம் ஆயிடுச்சு. நிகழ்ச்சியை நிறைவு செய்யறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.